ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரிஸான ரீஇன்கார்னேட்டட் டிராகன் ஹேட்ச்லிங் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் வர்த்தியாக தான் இருக்கும். பட் என்ன கிளைமேக்ஸை மட்டும் கொஞ்சம் தெளிவாக காமிச்சிருக்க மாட்டாங்க. கடைசியில் நம்ம அதை பற்றி பேசலாம். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் அட் டிராகன் ஹேட்ச்லிங் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். ஸோ அந்த ஸ்லைம் ஃபஸ்ட்டு இறந்து போன மாதிரி நடிக்குது. பார்த்தா அதோட மொத்த மைண்ட் பாடியுமே அந்த ஸ்பைடர் அண்ட் இந்த ஸ்லைம் ரெண்டுமே சேர்த்து தான். ஸ்பைடர் பாடியவும் சேர்த்து நம்ம ஹீரோ டிஃபீட் பண்ணாதான் இது இறந்து போகும். ஹீரோ என்னதான் ட்ரை பண்ணாலும் அது பாடியை கொஞ்சமாக சதைக்கிறானே தவிர்த்து இந்த ஸ்லைமை மொத்தமாக கொல்ல முடியல. ஒன்னிய கொண்டு நான் உன் ஸ்கில்லையும் எடுக்கிறேன்டான்னு அந்த ஸ்லைம் சொல்லுது. அப்போ திடீர்னு பார்த்தா பின்னாடியில இருந்து பிளாக் லிசர்ட் வந்து அட்டாக் பண்ணவும் இதை மறந்துட்டேன்னு அந்த ஸ்லைம் டக்குன்னு பிளாக் லிசர்ட் அடிச்சு போடுது. பட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பிளாக் லிசர்ட் அதோட வனத்தை வந்துட்டு இது உடம்புல பரப்பி விட்டுருக்கு. என்னதான் பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்புறம் எப்படின்னு அந்த ஸ்லைம் குழம்பி போகுது. பிளாக் லிசர்ட் ஓடிற அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா ஸ்லோ அப்படின்னு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி பிளாக் லிசர்ட் அந்த ஸ்லைம் பிடிச்சிருது. பிளாக் லிசர்ட் விட்றா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்தா ஃபாக பரப்பி விட்டுருது. விங்ஸை வச்சு நம்ம ஹீரோ ஃபாக கிளியர் பண்றா. பார்த்தா பிளாக் லிசர்ட் ஒரு கிறிஸ்டல்குள்ள இருக்கு. ஃபாரஸ்ட்குள்ள ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மிரியா மத்த 3 பேரும் சேர்ந்து டோசர் ராக் டிராகன் எக்கு கொண்டு வந்தா வில்லேஜ் நாசமாயிடுச்சுன்னு எல்லாத்தையும் வந்து மெல்டியாக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த ராக் டிராகனும் கிரகரியை கொண்டுச்சுன்னு சொல்லவும் இல்லியோசியா டோஸை ஸ்டாப் பண்றதுக்கு தான் வில்லேஜ்குள்ள வந்தான் அப்படின்னு மிரியா சொல்றா. மரியலுக்கு நம்ம ஹீரோ மேல இன்னும் நம்பிக்கை வரல. நானுமே அந்த பிளேக் டிராகனை பார்த்திருக்கேன். டோஸை தேடி போனப்ப பார்த்தா அது ஹியூமன் ஃபார்ம்ல இருந்ததுன்னு சொல்லுவோம். ஹியூமன் ஃபார்முக்கு மாறி எல்லாத்தையும் ஏமாத்தி இதையா முன்னாடியே சொல்லன்னு மறியல் கேட்டா டோஸை தேடி போனதான் எங்க மிஷன், இது இம்பார்ட்டன்ட் இல்லையே நான் சொல்லல அப்படின்னு மெல்டியா சொல்லவும் 3 கிலோமீட்டர்ஸ்ல ஒன்னு ஜாக்கிரதையா இருந்திருக்கணும் அப்படின்னு மறியல் சொல்லவும் சாரி அப்படின்னு மெல்டியா சொல்லவும் பிளேக் டிராகன்ஸை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனா அது எல்லாமே லெஜண்ட்ஸ்ல தான். ஸோ நேர்ல போய் அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மெல்டியாவுமே வந்து நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறா. இங்க பிளாக் லிசர்ட் வந்து ஒரு கிறிஸ்டல்குள்ள அடைச்சு வச்சிருச்சு. ஆளக்கானோ இதோட மானா ஹெச்பி ரெண்டுமே கம்மியாயிட்டு இருக்கு. ஹீரோ முடிஞ்ச அளவு ஃபாஸ்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் என்ன ட்ரை பண்ணாலும் அந்த கிறிஸ்டல் உடையல. அந்த ஸ்லைம் வந்துட்டு 2 ஸ்கில்ல கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணிருக்கோம். அப்படின்னா என்னாலேயே முடியும்னு சொல்லி நம்ம ஹீரோவும் 2 ஸ்லாஷ் டிராகன் பஞ்சை கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணி ஒரு வழியா அந்த கிறிஸ்டலை பிரேக் பண்றான். லிசர்டுக்கும் எதுவும் ஆகல. நம்ம ஹீரோ பார்க்கும்போது தான் நான் நினைச்சதை விட நீ கிளவரா இருக்குன்னு அந்த ஸ்லைம் பின்னாடி வந்து நிக்குது. அதுக்கு எதுவுமே ஆகல. பாய்சனும் போயிடுச்சு. இதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்த்தா நியூட்ரல் பாய்சன் அப்படின்னு அந்த ஸ்லைம் கிட்ட ஒரு புது ஸ்கில் வந்திருக்கு. பார்த்தா பிளாக் லிசர்ட் கிட்ட இருந்த அந்த ஸ்கில்ல காணாம போயிடுச்சு. என்ன இப்போ உனக்கு பயம் வந்துருச்சா அப்படின்னு அந்த ஸ்லைம் கேக்குது. பட் இப்பதான் நம்ம ஹீரோக்கே புரியுது இதை உயிரோட விட்டா எல்லாருக்குமே ஆபத்து தான். அண்ட் அது போக வனம் பிரின்சஸ் கிட்ட இருந்த கரெக்டா அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில் தான் இதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்ல மட்டும் எப்படி கரெக்டா அந்த ஸ்லைம் எடுத்துச்சுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான் மேபி பாக்குற மாதிரி தான் இவனாலையும் இந்த வேர்ல்டு பார்க்க முடியுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். நார்மல் பர்சன்ஸ்க்கு ஸ்கில் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் அவங்களால பார்க்க முடியாது. என்ன பிளேக் டிராகன் என்ன நீ இவ்வளவு உத்து பார்த்துட்டு இருக்கும் போதே தெரியுது என் ஸ்கில்ஸை பார்த்து எதை வச்சு கவுண்டர் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு எப்படி இது தெரியும்னு பாக்குறியா? ஏன்னா நானும் ஒன்ன மாதிரி தான் அந்த வேர்ல்ட பாக்குறேன். எனக்கும் ஸ்டேட்ஸ் எல்லாம் தெரியும். உனக்கும் அந்த வாய்ஸ் கேக்குதுல, அது சொல்றபடிதான் நான் ஸ்ட்ராங்கா மாறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த ஸ்லைம் சொல்லவோ ஸ்ட்ராங்கா மாறுன்னு அந்த காட் சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். அந்த டிவைன் வாய்ஸ் சொல்றதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. என் விருப்பப்படிதான் நான் என் வாழ்க்கையை வாழ்வேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சுத்தி நெருப்ப கிரியேட் பண்றான். பயங்கரமா நம்ம ஹீரோ கத்தப்போ ஃபாரஸ்ட்ல ஏதோ சவுண்ட் கேக்குதான்னு மெல்டியாமா வாட்டையுமா பாக்குறாங்க. அதுக்குள்ள ஏதோ நெருப்பு எரியுது, அந்த இடத்துக்கு போலான்னு எல்லாரும் கிளம்புறாங்க. நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு போவாதீங்க அப்படின்னு மறியல் கத்துறா. பிளாக் லிசர்ட் தூரமா நின்னு நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. கண்டிப்பா உன்னை உயிரோட போக விட மாட்டான்டா நம்ம ஹீரோ சொல்றான். ஒன்னு அதுக்கு முன்னாடி நான் கொல்றேன்டா அப்படின்னு அந்த ஸ்லைம் சொல்லுது. இந்த வேர்ல்டோட ரூல்ஸே நம்மள ஸ்ட்ராங்கா தான் ஆக சொல்லுது. அது ஆகுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லைம் கேட்கவா அந்த வாய் சொல்றபடி எல்லாம் கேட்காம என் விருப்பப்படி தான் வாழ்வேன் நம்ம ஹீரோ சொல்றோம். என்ன அட்டாக் பண்ணாலும் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கும் டாஷ் பண்றதுக்கும் அந்த ஸ்லைம் கிட்ட ஸ்கில் இருக்கு. அண்ட் நம்ம ஹீரோவை பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ற அளவுக்கு அந்த ஸ்லைம் கிட்ட ஸ்கில் இல்ல. ஒரே அட்டாக்ல அந்த ஸ்லைமை கொல்ற அளவுக்கு நம்ம ஹீரோ கிட்டயோ ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கில் இல்ல. அந்த ஸ்லைம்னும் நிறைய உல்ஃபா அந்த இடத்துக்கு வர வைக்குது. பார்த்தா ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு இல்ல, அதுங்களோட மானாவை அந்த ஸ்லைம் உறிஞ்சு எடுத்துட்டு இருக்கு. விடமாட்டா நம்ம ஹீரோ அதோட கையை கட் பண்ணிருந்தான். 4 உல்ஃபை நம்ம ஹீரோ அடிச்சு போட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு உல்ஃப் இருக்கு. மொத்தமே 4 உல்ஃப் தானே வந்துச்சு. இது எங்க இருந்து வந்துச்சு நம்ம ஹீரோ பார்த்தா அந்த ஸ்லைம் தான் ஒரு உல்ஃபா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்ம ஹீரோக்கு பின்னாடி அடி வாங்கின மாதிரி நடிச்சு இப்ப நம்ம ஹீரோவோட டைல புடிச்சுக்கிச்சு. உன்னை ஏமாத்தின பாத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட உயிர் மானா ரெண்டுத்தையும் அப்படியே உறிஞ்செடுத்து நம்ம ஹீரோ டைல அது ஒட்டிக்கிச்சு. ஹீரோவோட பாடிக்கு உள்ள வந்துட்டு அந்த ஸ்லைம் தன்னோட ஸ்லைம்ஸ் அப்படியே பரப்படிக்குள்ள நான் வந்துட்டு உன்னோட அந்த டிராகன் ஸ்கேல் பவுடரையும் நான் எடுத்துக்கிடுவேன். பவர் மட்டும் இருந்தா ஈஸியா எல்லாரையும் என்னால கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லைம் சொல்லவும் ஃபாஸ்டா வானத்தை நோக்கி நம்ம ஹீரோ பறந்து போக ஆரம்பிக்கிறான். இந்த சீனா அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. மேல இருந்து நான் கீழே போட்டு சாகடிக்க போறியா? பட் நான் தான் பாடி கூட நல்லா ஒட்டிக்கிட்டேனே. ஸ்கில் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஈஸியா மக்கள் என்னால கொண்டு இன்னும் நிறைய ஸ்கில்ல எடுக்க முடியும். அதுலயே பாய்சன் எல்லாம் யூஸ் பண்ணா ஒரு மாஸ்டர் தான் உங்களுக்கு கொண்டுச்சுனே தெரியாம செத்து போயிடுவாங்கன்னு அந்த ஸ்லைம வில்லத்தனமா சிரிச்சா. மிரியாவும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் முட்டா பையா நல்ல வேலையா பாடி கூட அட்டாச் ஆகி
பழக்கிட்டேன். ஸோ இது எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே ஸ்ட்ரைட்டா கீழே விழ போறான். அந்த ஸ்லைம் பாடி கூட அட்டாச் ஆனதுனால அதால ஓடி போக முடியாது. அதோட தலையை நல்லா நம்ம ஹீரோ பிடிச்சிக்கிட்டு வானத்துல இருந்து ஃபாஸ்டா கீழே விழுறான். கிராக்கரை யூஸ் பண்ணும் நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டான். வெயிட் பண்ணி இப்படி பண்ணா நீயும் சேர்ந்தா செத்து போவ, என்ன விட்டுரு. சரி ஓகே நீ ஜெயிச்சிட்ட ஓகேவா, இதுக்கப்புறம் நான் அந்த வில்லேஜையும் அது மக்களையும் தொடமாட்டேன் ப்ளீஸ் விட்டுரு. ஸ்லைம் கெஞ்சினா ஏன்டா கெஞ்சிட்டு இருக்க, வா டிவைன் வாய்ஸ் கிட்ட போய் கெஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்லைமை வச்சு நம்ம ஹீரோ பாடிக்குள்ள நிறைய இடத்துல குத்துது. விடாம நம்ம ஹீரோ ஃபாஸ்டா கீழே விழுந்துட்டு இருக்கான். ஆத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாறையில நம்ம ஃபோர்ஸா வந்து நம்ம ஹீரோ மோதுறான். இலோசியா அப்படின்னு நிறைய கண்டினியூஸா கத்திக்கிட்டே கிடக்கா. அது அந்த தூரமா பிளேக் டிராகன் கிடக்குது அப்படின்னு மெல்ட்டியா காமிக்கவும் ஹீரோ அடிச்ச ஃபோர்ஸுக்கு தண்ணி காணாம போயிடுச்சு. இப்போ அந்த மொத்த தண்ணியும் திரும்ப வருது. ஸோ தண்ணிக்குள்ள நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டான். மிரியா காம் டவுன் ஆகு அப்படின்னு சொல்லி மரியாதை சொல்றா. அப்பதான் மிரியாவும் நார்மலாகி அப்படியே அமைதியாகி அழுதுட்டு இருக்கா. இப்போ அப்படியே நமக்கு சீனை கட் பண்ணி வில்லேஜுக்கு கொண்டு வராங்க. வில்லேஜர்ஸ் எல்லாரும் ஓகேவா இருக்காங்க. அந்த பிளேக் டிராகனை பாத்தீங்களா அப்படின்னு லூனா வந்து கேட்கறா. ஆமா அது ஃபாரஸ்ட்குள்ள ஏதோ பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னு மெல்ட்டியா சொல்லுவோம். பார்க்க அப்படிதான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி மரியாதை இப்போ ஓரளவு கொஞ்சம் நம்ம ஹீரோ மேல நம்பிக்கை அந்த மாதிரி காமிக்குது. வில்லேஜ் விட்டு போகும்போது மிரியாவையே கூட்டிட்டு போறீங்களா, கண்டிப்பாவா அதுக்கு தான் ஆசைப்படுவா. அவளுக்கு அட்வென்ச்சரிங் பண்றது தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேர்ல்ட பத்தி அவ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வில்லேஜ்குள்ள நான் அவளை தடுக்க விரும்பல. மரியாள் மெல்ட்டியாட்ட சொல்றா. இலோசியா அப்படின்னு மெரியா இப்போ நம்ம ஹீரோவை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கா. ஆளுங்களா தயாரா இருங்க, திரும்ப வர நாம தான் இந்த இடத்த பாத்துக்கிடணும் அப்படின்னு கீசி அப்படின்னு சொல்லி தான் அந்த மங்கீஸ் கிட்ட வந்து இந்த பிளாக் லிசர்ட் சொல்லுது. மங்கீஸ்க்கும் அது புரியுது. இங்க நம்ம ஹீரோக்கு வரும் கண்ணு மட்டும் தெரியுது. என்ன திரும்பவும் முதல்ல இருந்தா ரீஇன்கார்னேட்டட் டிராகனுக்கு 2வா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு ஷெல்லு மாதிரி ஏதோ உடையுது. பார்த்தா நம்ம ஹீரோ மண்ணுக்கு அடியில புதஞ்சு கிடந்திருக்கான். ஓ அப்ப நான் இன்னும் சாவலையா நம்ம ஹீரோ பார்த்தா பக்கத்துல ஏதோ பெரிய கடல் இருக்கு. என்னது கடலா, அப்ப ஃபாரஸ்ட் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த எண்டிங்கை பார்த்தப்போ டிராகன்ஸ்லாம் 1000 வருஷத்துக்கு மேல வாழும். ஸோ தண்ணியா இருந்த ஏரியா மணல் ஆயிடுச்சு, வருஷங்கள் நிறைய போயிடுச்சு போலன்னு நான் நினைச்சேன். பட் அந்த தண்ணியில அடிச்சுட்டு வந்து நம்ம ஹீரோ கடல்ல கலந்து இப்ப கரையொதுங்கி இருக்கான் அப்படின்னு லேட்டா தான் புரிஞ்சுது. அந்த ஸ்லைம் இறந்துருச்சான்னு நமக்கு காமிக்கல. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சு நம்ம ஹீரோ டெவலப் ஆன மாதிரி எதுவுமே காமிக்கல. சீசன் 2 வந்தா கண்டிப்பா அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.